வணக்கம். ராஜமுருகன் அவர்கள் இயக்குனர். எந்த பந்தை போட்டாலும் எழும்பி விளையாடுகிற ஒரு மனிதர். எந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் அதை நம் மனதில் பதிகிற விதமாக, ரசிக்கிற விதமாக சொல்வது எல்லா விதமாகவும் இருக்கும். யாரோ ஒரு பிரியமான ஒரு அத்தை செத்து போச்சுனாக்கா 6 பக்கத்துக்கு முழு நீள சிரிப்பு, சிரித்து வயிறு வலி. கடைசியில் மூடி வச்சுட்டு அந்த பக்கம் போனோம்னா ஒரு நாள் 2 நாளைக்கு கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சோகத்தை சொல்வதற்கு ஒரு நகைச்சுவை, எதுவாக இருந்தாலும் ஒரு நகைச்சுவை சொல்லும் பொழுது ஒரு மாறுபட்ட கருத்தை அப்ரோச்சில் அதை சொல்லும் பொழுது மனதில் ஆழ பதியக்கூடிய ஒரு ஆசாமி. ஷான் ரோல்டன் ஒரு தடிக்கு விழுந்தால் கூட டக் என்பது போல் இசையாக விழாமல், மியூசிக் தானே சினிமாவுக்கு, அந்த ஃபீலிங்க்கு தானே மியூசிக்கு என்று அது போடக்கூடிய இப்போ உள்ள எனக்கு இளைஞர் என்று அவரை சொல்லலாம் என் வயசுக்கு. அந்த மாதிரியான ஒரு ஆள். இந்த ட்ரெய்லர்லேயே நாம் பார்க்குற பொழுது அந்த 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 மனிதன் சோமசுந்தரம் நடிகர், அது சட்டை அயன் பண்ணலை என்பதற்கு அந்த சின்ன சுருக்கம் தெரிகிற மாதிரி ஒரு ஒளிப்பதிவு. நாட்டிய சாஸ்திரத்தில் ஒரு விதிமுறை சொல்வார்கள், ஒரு பெண்மணி ஆடிக்கொண்டிருக்கிறாள் என்றால் எந்த இடத்தில் நிறுத்தினாலும் அது சிற்ப சாஸ்திரத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதாவது ஒரு நாட்டிய சாஸ்திர விதி. அது மாதிரி இது எங்கு நிறுத்தினாலும் அது ஒரு சிற்பம் மாதிரியோ அது ஒரு ஓவியம் மாதிரியோ இருக்கும். இப்படி எல்லாமாக சேர்ந்து அது போக அந்த இசை பாடல்கள் நம்ம திரும்ப திரும்ப கேட்டோம். இதில் நான் பேசுவதற்கு இன்னொரு இது அந்த செல்லம்மா செல்லம்மா ஆலோலம்மான்னு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு இருக்குது. அது அந்த அந்த பாணி தான். அப்படி எழுதி கொடுத்துட்டோம்னாக்க அது எந்த இடத்தில் அது தங்கமாக உருமாக இருக்கிறது, அந்த ஆல்கமி எங்கே இருக்கிறது, அருமையாக. அது ஒன்று. அந்த நண்பன் இளைய சகோதரர் யுகபாரதி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடித்தானா பின்னு அந்த வரிகளை திருப்பி சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. அந்த வரியை கோட் பண்ணி பாராட்டலாம் அப்படின்னாக்க ஊழலுக்கு டீலருங்கிறதுலேருந்து அந்த பாட்டில் ஒவ்வொன்றுமே 4 இல்லையே அப்படின்னு நினச்சோம்னா அது 6. அது மாதிரி ஒரு பயமாக இருக்குது. தேவைப்படுகிறது நமக்கு என்று நினைத்து கொண்டிருப்பதை கலைகள் கொடுக்கின்றன, சினிமாவும் சரி இலக்கியமாகவும் இருக்கட்டும். ஆனால் தேவைப்படுவது என்பது நமக்கு என்ன தெரிகிறது அதுங்கிறது இல்லாமல் உண்மையான தேவை, உங்களுக்கு என்னென்ன தேவை என்று சுட்டி காட்டுவது, அது மாதிரியான ஒரு படம். அதை அதிகபட்சமாக சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய இந்த படத்தை உங்களோடு எல்லாரோடும் சேர்ந்து பார்ப்பதற்கு நானும் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்து மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜோக்கர் என்னுடைய செகண்ட் மூவி, மேற்கு தொடர்ச்சி மலை தான் என் ஃபர்ஸ்ட் மூவி. ஆனால் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஜோக்கர். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எல்லார் மாதிரியும். அப்புறம் படத்தை பற்றி இவங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரியெல்லாம் சொல்ல தெரியாது. இதில் என் கேரக்டர் இசைங்கிற கேரக்டர் ரொம்ப போல்டான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன். சொசைட்டிக்காக ரொம்ப ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பொண்ணு. ஸோ இந்த படத்தில் பொலிட்டிக்கல் விஷயம் மட்டும் பேசல, இட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் அபவுட் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னுடைய கேரக்டர். ஏன்னா வில்லேஜில் இருக்கிற பொண்ணுங்க அவ்வளோ ஆக்டிவாக சொசைட்டியில் இறங்கி அவங்க இவ்வளோ ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஹோம்லியாக, ரொம்ப செக்யூர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஷெல் பிரேக் பண்ணி ஷீ இஸ் கம்மிங் அவுட் டு த சொசைட்டி அண்ட் ஷீ இஸ் டூயிங் வாட் ஷீ கேன் டு த சொசைட்டி. ஸோ இந்த விதமான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. அண்ட் திஸ் இஸ் கோன் பி அ வெரி அமேசிங் மூவி. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கிற ஒரு படம். ஸோ இந்த படம் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜமுருகன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ ஃபார் திஸ் ஃபில்ம். ரொம்ப பெருமையாக இருக்குது. இட்ஸ் அ ஆனர் அண்ட் அ பிளெஸிங் ஃபார் மீ டு பி இன் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. ஆகஸ்ட் 12th மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ பயங்கர ஹாப்பியாக, பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக, பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. பிரிண்ட் மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஆல்ரெடி மூவி பயங்கர ரீச்சு. எல்லாருமே இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி அப்படின்றது மட்டுமே மைண்டில் ஏற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும். பட் இதில் ரொம்ப அழகான ஒரு பொயட்டிக்கான லவ் லைஃப் இருக்குது. ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு லவ் லைஃப்பை எவ்வளோ க்யூட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக ராஜமுருகன் சார் எழுதியிருக்காரு, காமிச்சிருக்காரு, செழியன் சாரும். ஸோ இதில் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டும் கண்டிப்பாக இருக்குது. சிட்டியில் உள்ளவங்களுக்கு கூட, நான் ஒரு சிட்டியில் தான் பிறந்து வளர்ந்தது, பட் சிட்டி கேர்ளாக இருந்தால் கூட அந்த மாதிரி லொக்கேஷன்ஸோ இல்லை விஷுவலாக பார்க்கும்போதோ அந்த ஆசையே நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் லைஃப் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ ஓல குடிசையில் சாங் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் என்ன ஒரு சூதிங்கான ஃபீல் இருக்கோ அது படத்துலேயும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஜோக்கர் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது. மூவி பார்த்த அப்புறம் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, அவங்க வில்லேஜ் பேஸாக இருந்தாலும் சரி, சிட்டி பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அதில் எடுத்துக்கிறதுக்கு விஷயம் இருக்குது வித் அ ஸ்ட்ராங் மெசேஜ். அண்ட் ஸ்கிரிப்டே
நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ என்ன ஒரு இம்பேக்ட் இருந்ததோ நான் படம் பார்க்கும்போதும் அதே தான் இருக்குது. ஸோ அது வந்து இந்த எக்ஸிக்யூஷனுங்கிறது வந்து ஒரு நல்ல டீம் இல்லாமல் கண்டிப்பாக அமையாது. என்னோட கோ ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் சார் ராஜமுருகன் சாராக இருக்கட்டும், எங்களுக்கு ஆக்டிங்கில் அவ்வளோ ஃப்ரீடம். ஃபஸ்ட்டு நடிச்சு காமிச்சு இதே பண்ணுங்க அப்படின்னு அவர் என்றைக்குமே சொன்னது கிடையாது. சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு எங்களை நடிக்க தான் வைப்பார். அதில் சேஞ்சஸ் இம்ப்ரவைசேஷன்ஸ் தான் சொல்லுவார். அந்த ஃப்ரீடம்ன்றதே வந்து எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது பெர்ஃபார்ம் பண்ண. அண்ட் அந்த ஆம்பியன்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது, பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. ராஜமுருகன் சார், செலியன் சார், சோமு சார் இருக்கலாம். ஸோ நாங்கள் செட்டில் ஜாலியாக தான் இருப்போம், நடிக்கிற கஷ்டம் எதுக்கும் இருந்ததில்லை. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா மல்லிகாங்கிற ரோல் வந்து வெறும் ஆக்டிங் பண்ணால் மட்டும் வராது. ஏன்னா அதுக்கேற்ற மேக்கப், காஸ்டியூம்ஸ், ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பண்ணால் தான் ஆஸ் அ ஹோல் மல்லிகாங்கிற ரோல் தெரியும். ஸோ அதில் இன்வால்வ் ஆன எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே நன்றி. ஷான் ரோல்டன் சார் வந்து மூவி வரதுக்கு முன்னாடி ஒரு பயங்கர ரீச் வந்து சாங்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ எல்லாருமே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. ஸோ ஷான் ரோல்டன் சாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். செலியன் சாருக்கும் எங்களை நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ரூரல் பியூட்டி அங்கே எல்லாருமே காமிச்சிருக்காங்க. லொக்கேஷன்லேருந்து எல்லாமே வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ். SR பிரபு சார், பிரகாஷ் பாபு சார் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். வெல் பிஹேவ்டு டீம். எங்களுக்கு எந்த நேரத்துலையும் எந்த டிஸ்கம்ஃபர்ட்டு என்றைக்குமே ஃபீல் பண்ணதில்லை. ஸோ இதை நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிற ஸ்டேஜாக எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் மூவி பார்த்துட்டு ரிவ்யூஸ்க்காகவும் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி.